யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று காணப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கும்போது பழைய ஏற்பாடுகளில் இந்த ஒரு தீர்க்கதரிசிகள் அல்லன்னா மனிதர்கள் தங்களுடைய துக்கங்களை வெளிப்படுத்தும் பொழுது அல்லது தங்களுக்கு தோல்விகள் வரும்பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அதை என்ன செய்வார்கள், வெளிப்படுத்துவார்கள். அப்படியே பின்ன வஸ்திரங்களை கிழித்த கூப்பிட்டு அதை வெளிப்படுத்துவார்கள். அதே போல தான் அந்த அவர் தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள் என்று சொல்லி, இருதய வேதனையோடு கூட நாம் வெளிப்புறமாக ஒரு வஸ்திரத்தை கீறுகிறது போல அல்ல, நம்முடைய இருதயங்கள் கீறி முறிக்கப்படுகிறது. அவ்வளவு அந்த வேதனையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தரிடத்தில் அந்த இருதயங்களை கிழித்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்முடைய தப்புக்கு எல்லாத்துக்கும் சிற்றை கொடுக்கிற தேவன் அல்ல. அப்படி சிற்றை கொடுக்கிற தேவன் என்று சொன்னால் நினைவேக்கி யோனாவை போக சொல்ல மாட்டார். அப்படி போக சொல்லி அந்த மக்களை மனம் திரும்ப வச்சு தேவனிடைக்கே கொண்டு வர மாட்டார். ஆனால் அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிற ஒரு தேவனாயிருந்தபடியினால் யோனை செல்லப்படுகிறார். அதே போல் அவர் என்ன நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு தெய்வம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பாவம் செய்து போனேன் தவறி போனேன் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜீவனை மாய்க்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய தேவன் ஒரு மன்னிக்கிற ஒரு இரக்க குணமுள்ள ஒரு தெய்வம். அதனால் அவர் என்ன செய்வார், அவருடைய இடத்துல போகிற ஒவ்வொருவரையும் பாவமானாலும் சாவமானாலும் ரோகமானாலும் மன்னித்து விடுதலையாக்குற ஒரு தெய்வம் சொன்னால். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் விடுதலைப்படுத்திட்டு அவர்களோடு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, இனி பாவம் செய்யாதே என்று. நம்முடைய பாவங்களை நாம் ஏற்று சொன்ன பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நாம் உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு கர்த்தரோடு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வேதனைகளையும் எடுத்து சொல்லி இருதயங்களை வஸ்திரங்களைப் போல கிழித்து வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், விடுதலை கொடுப்பார். அப்படி உள்ள ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.